எல்லோருக்கும் வணக்கம். என்னோட சேனல் நேம் வந்து அருள்தாஸ் வுட்டர். என்னோட சேனலில் எதை பற்றின வீடியோ போடுவேன்னா வுட் ஒர்க்கிங் வீடியோ, வுட் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ அண்ட் கார்பெண்டர் டூல்ஸ் ஒர்க் வீடியோ தான் போடுவேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பேபி வாக்கர் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த பேபி வாக்கர் இதில் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா வுட்டில் பண்ணியிருக்கோம். இதில் என்ன புது மாடல்னு பார்த்தீங்கன்னா பீகாக் வரும் தெரியுமா, அந்த மாடலில் வச்சு கொஞ்சம் லைட்டாக பண்ணி பேபி வாக்கரை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணியிருக்கோம். மறக்காமல் அருள்தாஸ் வுட்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இதுக்கு தேவையான மெட்டீரியல் என்னென்னு பார்த்தீங்கன்னா டீ குட்டு, வுட் டர்னிங் மிஷின்ஸு, ஜிக்ஸாக் மிஷினு அண்ட் ஹேண்ட் கிராஃப்ட் டூல்ஸு. ஜிக்ஸாக் மிஷினும் வுட் டர்னிங் டூல்ஸும் வுட் டர்னிங் மிஷினும் எதுக்கு யூஸ் பண்ணுறது வந்து நான் உங்களுக்கு வந்து வீடியோட நடு போர்ஷனில் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட்டு வுட்டை பற்றி பார்த்துருவோம். வுட்டு பார்த்தீங்கன்னா இதான் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பிள் டிசைனு. இந்த டிசைன் தான் நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பேபி வாக்கர் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக இதில் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் வீடியோ இருக்காது, கிராப் பண்ணி போடுவேன். ஃபுல் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா மேபி 2 வீக்ஸ் அப்புறமா தான் நான் போடுவேன். நான் இதில் என்ன வுட் யூஸ் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா டீ குட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். செகண்ட் குவாலிட்டி டீ குட் யூஸ் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எல்லாமே கூரெல்லாம் எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன பொசிஷன் நான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வுட் டர்னிங் டிசைன் தான் பார்க்க போகிறோம். இந்த வுட் டர்னிங் டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 இடத்துல வுட் டர்னிங் பண்ணோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 2 குறுக்கு, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹேண்டில் வரும் தெரியுமா, அது மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா வுட் டர்னிங் டிசைன் வந்து பண்ணியிருக்கோம். ஏன்னா அவங்க கிளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஸ்டார்டிங்கில் ஒரு பிக்சர் காமிச்சிடலாம், அந்த பிக்சரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாடல் தான் வேணும்னாங்க. பட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஒர்க்கெல்லாம் பண்ணல, ஒரு பேசிக்காக ஒரு பீகாக் மாடல், அதை ரொம்ப கார்விங் ஒர்க்கெல்லாம் பண்ணலாம், லைட்டாக கொஞ்சம் கார்விங் ஒர்க் மட்டும் பண்ணி ஜிக்ஸாக் மிஷினில் கட் பண்ணி தான் அந்த டிசைன் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வுட் டர்னிங் போர்ஷன் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக வுட் டர்னிங் இன்னும் 2 பண்ணோம், அது வந்து நான் வந்து வீடியோவில் காட்டல. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ்க்குள்ளே முடிச்சாகணும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த போர்ஷன் எதுவுமே உங்களுக்கு காட்டல. ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா குறுக்கு பீஸ் வரும் தெரியுமா, 2 குறுக்கு வரும். இதேமாதிரி இன்னொரு பீஸ் ஒன்று வுட் டர்னிங் பண்ணோம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்டில் போர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா வுட் டர்னிங் பண்ணோம். அது எதுவுமே காட்டல. பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் அவுட்புட் ஆக்சுவலாக நான் என்னென்ன வுட் டர்னிங் பண்ணணும் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ உங்களுக்கு அடுத்த வர போர்ஷனில் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா அருள்தாஸ் வுட்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. மறக்காமல் பார்த்தீங்கன்னா பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய வீடியோ உங்களுக்கு கண்டினியூவாக நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வுட் டர்னிங் பண்ண பின்னால் இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்டிலு, அதுக்கு வந்து லெக் இது வந்து பார்த்தீங்கன்னா 2 குறுக்கு பீஸு. ஆக்சுவலாக வந்து நடவண்டிக்கார 2 குறுக்கு பீஸு. இது வந்து பார்த்தீங்கன்னா லெக் போர்ஷன். ஆக்சுவலாக 2 வீல் வரும் தெரியுமா, அந்த போர்ஷனு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அது பக்கத்தில் இருக்க வுட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த மயில் டிசைன் கட் பண்ணுறதுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஹேண்டில், நம்ம அந்த குழந்தைங்க வந்து ஹேண்டில் பிடிப்பாங்களா அந்தமாதிரி ரொட்டி கட்ட மாதிரி அந்த பேசிக் மாடலில் தான் செஞ்சுருக்கேன். இதான் வந்து பார்த்திங்கன்னா இதுவே மீதி அசம்பிள் போர்ஷன் வந்து இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டவுன் போர்ஷனாக ஹேண்டில் போர்ஷன், அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கீழே வர வீல் போர்ஷன், அது 2 குறுக்கு, இது எல்லாத்தையும் என்ன பண்ண போனால் ஃபெவிகால் போட்டு நல்லா வந்து டைட்டாக அடிச்சிடணும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆணி குச்சி 2 ஆப்ஷன் வைக்கலாம். ஒன்று வந்து ஆணி குச்சி வைக்கலாம், அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா ஆணி வச்சு அடிக்கலாம். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஆணி குச்சி வச்சிங்கன்னா நம்ம வந்து மேலே இருக்க ஃப்ரேம் வந்து ஏதாச்சும் ஆயிடுச்சுனாலும் நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கலாம். பட் ஆணி அடிச்சிட்டோன்னு பார்த்திங்கன்னா அது வந்து உடச்சி தான் எடுக்க முடியும். அதனால் வந்து மோஸ்ட்லி ரொம்ப ரிஸ்க்கு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து என்ன பண்ணோம், ஆக்சுவலாக ஃபிக்ஸடுனால என்ன பண்ணிட்டோன்னு பார்த்தீங்கன்னா ஆணி தான் அடிச்சிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டவுன் சைடு பொசிஷன் ஆக்சுவலாக எல்லாம் அசம்பிள் பண்ணோடனே இந்த ஃப்ரண்ட் வீல் வரும் தெரியுமா, அந்த பொசிஷன் தான் இப்போ ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக காடி எல்லாமே எடுத்துருக்கோம். பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா 2-3 அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மார்க் பண்ணி அது எல்லாத்தையும் வாலில் வச்சு கரெக்டாக கட் பண்ணி எடுக்கணும். ஏன்னா அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த காடியில் போய்ட்டு வந்து அந்த ஃப்ரண்ட் வீல் பொசிஷன் வந்து கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் ஆகும். இதுக்கு அடுத்த வர போர்ஷன் தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான பொசிஷனு. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு மயில் வந்து நாங்களே வரைஞ்சி கட் பண்ணோம். ஆக்சுவலாக வந்து வரைஞ்சதெல்லாம் அவங்களை காட்டல. இதில் பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட் காமிச்சிருப்பேன், அதுக்கு வந்து ஃபைனல் அவுட்புட் காமிச்சிருப்பேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து மயில் டிசைன் இதில் கட் பண்ண பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி டீக்குள்ளே தான் ஃபுல் அண்ட் ஃபுல் கட் பண்ணோம். இந்த போர்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் தாங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் எடுத்தால் ரொம்ப வீடியோட லென்த் ரொம்ப பெருசாகும் சொல்லிட்டு எல்லாமே ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் தான் வச்சுருக்கேன். டேரெக்டாக ஸ்டார்டிங் பொசிஷன் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா எண்டிங் பொசிஷனு. அதுக்கடுத்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மயில் எல்லாமே கட் பண்ணி முடித்தோடனே அது நல்லா தேய்ச்சி எடுத்துகிட்டு அடுத்து சின்னதாக அந்த ஹேண்ட் கிராஃப்ட் டூல்ஸ் இருக்குமா, அதில் வச்சு லைட்டாக சும்மா அந்த கார்விங் மட்டும் ரொம்ப லைட்டாக பண்ணோம். ஏன்னா வந்து அவங்க ரொம்ப இதுவெல்லாம் கேட்கல, பேசிக்காக பார்க்குறதுக்கு நல்லா இருக்கணும், அதேமாதிரி வந்து மயிலோட போர்ஷன் வந்த மாதிரி இருக்கணும்னாங்க. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்தமாதிரி பண்ணியாச்சு. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதுவும் நாங்கள் புதுசாக வந்து ட்ரை பண்ணி எப்போயுமே நார்மலாக வந்து பேபி வாக்கர் வந்து இந்த மாடலில் வராது. பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா கிளைண்ட் கேட்டனால வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாடல் செஞ்சு கொடுத்தேன். இந்த ஃபைனல் அவுட்புட்டோட மாடலு. அதுக்கப்புறமா வந்து வீல் போர்ஷன் ஆக்சுவலாக வந்து ஃபுல்லாக எல்லாம் அசம்பிள் பண்ணி முடிச்சாச்சு. உங்களை அசம்பிள் பண்ணிச்சு உங்களை பார்த்தாலே தெரியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் வீலுக்கான போர்ஷன் தான் மார்க் பண்ணின்னு இருக்கோம். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இது ரேட் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 4000 ஆக்சுவலாக நாங்கள் மேக்கிங் பண்ணதுக்கு.
ஆக்சுவலாக இதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தனியாக வந்து கார்பெண்டர் வச்சு செய்யணும்னு பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 4000 இல்லை 4500 இல்லை 5000 கூட வாங்குவாங்க, அதுக்குள்ளே தான் ஆகும். ஆக்சுவலாக இதில் என்னென்ன ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா வுட் டர்னிங் பண்ணியிருக்கோம். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சென்டரில் வந்து அந்த மயில் பொசிஷன் தெரியுமா, அதை பண்ணியிருக்கோம். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் கொஞ்சம் வந்து அதிகமாக இருக்குது. இதே வந்து பார்த்தீங்கன்னா இதே நடவடிக்கை வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2500 செஞ்சு தருவாங்க. பட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயரில் இருக்கும். வெறும் அந்த ஹேண்டில் மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா வுட் டர்னிங் பண்ணியிருக்காங்க. மற்றபடி மீதி எல்லாமே வந்து ஸ்கொயரில் இருக்கும். அந்தமாரி வந்து பேபி வாக்கர் பார்த்தீங்கன்னா 2500 உங்களுக்கு கிடைக்கும். பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்தமாதிரி வுட் டர்னிங் பண்ணி இந்த மயில் டிசைன் கட் பண்ணும்போது நான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 4000 4500 வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. அடுத்த வீடியோ வந்து என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இதே பேபி வாக்கரில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா வுட் டர்னிங் பண்ண எப்படி இருக்கும். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அது வந்து 5000 கிட்ட நாங்கள் வந்து செஞ்சு கொடுத்தோம். அதுக்கேற்ற மாரி பார்த்தீங்கன்னா வுட் டர்னிங் வந்து அந்தளவுக்கு ஒர்த்தாக இருக்கும். ஐயோ ஆக்சுவலாக தப்பாக எதை பேசலை, ஒர்த்தாக இருக்கும், அதுதான் சொல்ல வந்தேன். மறக்காமல் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. மறுபடியும் ஒரு அடுத்த நல்ல வீடியோவில் பார்ப்போம். மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா அருள்தாஸ் வுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஆக்சுவலாக இதோட ஃபுல் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக்கில் உங்களுக்கு பண்ணுறேன். இந்த மயில் எப்படி டெம்ப்ளேட் டிசைன் எடுத்துருந்து அதை எப்படி கட் பண்ணுறது, வுட் டர்னிங் பார்த்தீங்கன்னா ஃபுல் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா மேபி 2 வீக்ஸில் இல்லை 1 வீக்ஸில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் அருள்தாஸ் வுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஓகே, பை.